பாத்தியாடி, இன்னைக்கு அரசு எல்லாருக்கும் 5000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்திருக்காங்க. ஆமாக்கா, இது நல்ல திட்டம் போல இருக்கே. இதுக்காகவே அவருக்கு ஓட்டு போடணும். என்ன ஆதி, எதுக்கு அழுகுற? ஒன்றும் இல்லைக்கா, உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் அப்பா இல்லை, ரொம்ப சிரமப்படுற குடும்பம். இதுக்கு மத்தியில் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே படிக்க முடியுமா தெரில. படிப்பை விட்டு தான் என்னோட கல்வி கடனை அடைக்கணும் போல இருக்கு. தமிழக அரசு தான் 5000 கொடுத்தாங்களே ஆதியமே. எல்லாருக்கும் 5000 கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, இந்த தொகையை 1,31,00,000 மகளிருக்கு தான் கொடுத்தாங்க. மீதி 1,48,00,000 மகளிருக்கு கொடுக்கல. ஏன்? அவர்களுக்கு உரிமை இல்லையா? இதுதான் திமுக பேசும் சமத்துவமா? 5000 வச்சு எங்க கடனை எப்படி அடைக்க முடியுமா? அரசு வேற என்ன பண்ண முடியும் ஆதி? அவ்வளவுதான் அவங்களா முடியும். 2021 தேர்தலில் கல்வி கடன் தள்ளுபடி குறித்து வாக்குறுதி வழங்கப்பட்டது. அதை நம்பி பலர் ஆதரவு அளித்தனர். ஆனால் 5 ஆண்டுகளில் சிலருக்கு மட்டும் சுமார் 48,95,00,000 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்பட்டது. 31 டிசம்பர் 2021 நிலவரப்படி கல்வி கடன் நிலுவைத் தொகை 16,302,32,00,000 ரூபாய் இருந்தாலும் முழுமையான தள்ளுபடி இதுவரை வழங்கப்படவில்லை. ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? எல்லாத்துக்கும் அரசு கொடுக்க முடியாதே ஆதி. உங்களுக்கு இன்று ஒரு நாள் 5000 கொடுக்கறதுனால அரசுக்கான செலவு 6,550 கோடி. ஒரு நாளைக்கு 6,550 கோடி கொடுத்த இந்த திமுக அரசுக்கு கடந்த 5 வருஷத்துல 14,302 கோடியில கல்வி கடன் தள்ளுபடி செய்ய முடியாதா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஏன் செய்யல? ஏன்னா எனக்கு ஓட்டு இல்ல, உங்களுக்கு ஓட்டு இருக்கு. இந்த திமுக அரசுக்கு ஓட்டு தான் முக்கியமே தவிர மாநிலத்தின் நலனோ எங்களின் எதிர்காலமோ முக்கியம் இல்ல. சரியா சொன்ன ஆதி. நாங்க கூட இந்த 5000 கொடுத்ததால திமுகவுக்கு ஓட்டு போடலான்னு. ஆனா உன்னை போல பல மாணவர்களின் எதிர்காலத்தை விட வாக்கு அரசியல் தான் முக்கியமா போச்சு. இந்த வாக்கு பங்கி அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஆதி. கண்டிப்பா ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஸ்டாலின் அவர்களே, உங்கள் வாக்கு வங்கி அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது. தமிழக மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை. உங்களுக்கான பதில் விரைவில் வரும். உங்கள் ஆட்சி விரைவில் வீழும்.